ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய மஞ்சள் தண்ணி தாங்க. ஏற்கனவே இது மட்டனில் போட்டிருக்கேன், சிக்கனில் போட்டிருக்கேன். இன்றைக்கி நாட்டுக்கோழி மஞ்சள் தண்ணி அப்படின்னா நாட்டுக்கோழி சூப்பு ஈஸி மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னா, ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், பட்டை கிராம்பு தூள், அப்புறம் ஒரு கப்பு தயிர் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதோட 10லேருந்து 15 சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயத்தில் ஒன்று சேர்த்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, அப்புறம் ரம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரை அடுப்பில் பற்ற வச்சுட்டேன். கட்டி காஞ்சதும் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சூப் ஐட்டம், அப்புறம் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கரண்டி ஃபுல்லாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 2 சீரகமும் 2 வெந்தயமும் வெடிக்க சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் வாசமனமாகவும் இருக்கும். இப்படி ஒரு டைம் நீங்கள் சூப்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் இப்படி தான் செய்வீங்க. இந்த நாட்டுக்கோழிக்கு மட்டும் இல்லைங்க, இதுக்கு பதிலாக குடலாக இருக்கட்டும், இல்லை கறியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த மஞ்சள் தண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கோ அந்த சூப்பு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது ஏற்கனவே பட்டை கிராம்பு தூள் 1/2 டீஸ்பூன் நான் போட்டதுனால இங்கே நான் ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பிரிஞ்ச் லீவ்ஸ் மட்டும் போட்டு வெடிக்க விட்டு அதுக்கப்புறம் நான் வெங்காயத்தை கொட்டிக்கிட்டேன். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகுற வரையும் நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மின்ற பதத்தில் வர்றது வரையும் நம்ம வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா வதங்கியாச்சு, எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஏற்கனவே அரைச்சி பிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் போட்டுக்குவோம். ஏன்னா இது 1 கிலோ இல்லை, அதனால் 2 டீஸ்பூன் போட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கறி நல்லா ஊற சாஃப்டாக இருக்குது. எப்போவுமே நீங்கள் தயிரில் ஊற வச்சிங்கன்னா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த கறியை எடுத்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 தக்காளியை சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளியோட ஜூசினஸ் வற்றி நல்லா தக்காளியில் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நம்ம அடுத்தடுத்து என்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்குவோம். பாருங்கள், இப்போ நல்லா தக்காளியோட ஜூசினஸ் வெளில நல்ல எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கறியை சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ 1 கிலோ கறி நம்ம பிரட்டி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த தயிரோட அந்த கலவையோட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாகவும் மணமாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ அந்த கறி சேர்க்கறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நீங்கள் மிளகு தூள் மட்டும் சிக்கனுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எல்லா டிஷ்ஷுக்கு சேர்க்கலாம், ஆட்டுக்காலுக்கு சேர்க்கலாம், இல்லை நீங்கள் கறிக்கு சேர்க்கலாம். நான் இங்கே மிளகு தூள் கொஞ்சோண்டு சேர்த்து ஒரு பெரட்டினதுக்கப்புறம் எல்லாம் கலந்த மல்லித்தூளில் 3 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். உங்கள்கிட்ட சூப்பு பொடி இருந்தால் அதில் 3லேருந்து 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சூப்பு பொடி இல்லாட்டி நீங்கள் தனி மல்லித்தூள் போட்டுக்கோங்க, இல்லை சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கொஞ்சோண்டு பட்டை கிராம்பு தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே அனைத்துமே வச்சிருக்கனால சூப்பு பொடி இருக்கனால அது மட்டும் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இது எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தனி மல்லித்தூள் மட்டும் 3 டீஸ்பூன் சேர்த்தாலும் போதும். அதோட மஞ்சத்தூள் ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் சிக்கனில் பிரட்டி வச்சுருந்தோம், 1/4 டீஸ்பூன் இப்போ போட்டுக்கிறேன். ஏன்னா என்னோட மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்சதுனால நல்ல ஒரு நார்மலான கலர் தான் கொடுக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெயிலே கதண்டு வேகட்டும். மசாலா வெந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மூடி போட்டு விசில் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு விசில் வச்சுக்குவோம். உங்கள்கிட்ட ரைஸ் கலஞ்ச வாட்டர் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் நார்மலாக தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் படந்து வந்ததுக்கப்புறம் ரைஸ் வாட்டர் ஊற்றிக்கிட்டேன். உங்கள்கிட்ட ரைஸ் கலஞ்ச வாட்டர் இல்லாட்டி நீங்கள் நார்மல் தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா தண்ணி எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கு பத்தலாட்டி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குக்கரை மூடி போட்டு நல்லா மூடி வச்சு விசில் விட ஆரம்பிச்சிருவோம். லோ ஃப்ளேமில் 2 விசிலும், ஹை ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கறி நல்லா ஊறினால ரொம்ப விசில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ விசில் வச்சு ஆஃப் பண்ணி விசில் அமர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கடையில் தோசை நாங்கள் ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இது தோசைக்காக இருக்கட்டும், இல்லை இட்லிக்காக இருக்கட்டும், இல்லை நார்மலாக பிளெயினாக சூப்பு குடிக்க எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கறியெல்லாம் பாருங்கள், வெந்து சூப்பராக இருக்குது. கறி நல்லா சாஃப்டாக வெந்து கறி வெந்ததோட சூப்பரான கரெக்டான பக்குவத்தில் விசில் வச்சதுனால எந்த ஒரு கறியுமே எங்களுக்கு கரையலை. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டான அருமையான
நாட்டுக்கோழி சூப்பு நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. நாங்கள் எங்கள் ஊரில் பாரம்பரியமாகவே மஞ்சள் தண்ணி சூப்புன்னு தான் சொல்லுவோம். மஞ்சள் தண்ணி எங்கள் வீட்டில் ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மஞ்சள் தண்ணி தான். எங்கள் டேடி மம்மி வீட்டுக்கு வந்தனால எங்களுக்காண்டி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இந்த மஞ்சள் தண்ணி சூப்பு எனக்கும் ரிஷானுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் சிறப்பாக சாப்பிட்டோம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எங்களுக்கு இதுதான். உங்கள் வீட்டில் நீங்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.